யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் வழக்கறிஞர் குணசேகர். கரூர் நீதிமன்றங்களிலே கடந்த 33 ஆண்டுகளாக வழக்கறிஞராக நான் பணிபுரிந்து வருகிறேன். கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு கவிச்சக்கரவர்த்தி கம்பர் சொல்லுவார். அதாவது அந்த காலத்துல எல்லாம் கடன் வாங்கினவங்க கலங்கி நின்னாங்க. ஆனா இப்ப கடன் கொடுத்தவங்க கலங்கி நிற்கிறாங்க. அவங்க கையில ப்ராமிசரி நோட்டு இருக்கும், ஆனா இந்த கடன் வாங்கினவங்க பணத்தை திருப்பி செலுத்த மாட்டாங்க. இப்ப அந்த நேரத்துல அவங்களுக்கு இருக்கிற ஒரே ரெமெடி என்ன, பரிகாரம் என்னன்னா நீதிமன்றத்தை நாடுவதுதான் அவர்களுக்கு இருக்கிற ஒரு பரிகாரம். சரி, நீதிமன்றத்துல எப்படி வழக்கு தொடுப்பது, அந்த வழக்கை எப்படி நிரூபிப்பது, அந்த வழக்கின் அடிப்படையிலே எப்படி தீர்ப்பாணை பெறுவது, அந்த தீர்ப்பாணை பெற்றதற்கு பிறகு கடன் வாங்கியவர்களிடமிருந்து எப்படி அந்த பணத்தை வசூலிப்பது என்பதை இந்த வீடியோவிலே நாம் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அதாவது ப்ராமிசரி நோட்ஸ் லீகலி என்ஃபோர்சியபிள் த்ரூ கோர்ட் ஆஃப் லா. அதாவது நீதிமன்றத்துல நீங்க இந்த ப்ராமிசரி நோட்டை தாக்கல் செய்யறப்போ ஒரு வக்கீலை பார்ப்பீங்க. அந்த வக்கீல் உங்களுக்கு மொத்தமா ஒரு ஃபீஸ் சொல்லுவார். ஆனா இப்ப அந்த நீதிமன்றத்திற்கு ஒரு கட்டணம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது நீங்க எந்த தொகைக்கு அசல் வட்டியோட நீங்க கேஸ் ஃபைல் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மொத்த தொகைக்கு 3% நீங்க ஸ்டாம்ப் டியூட்டி ஒட்டணும். அதாவது நீதிமன்ற முத்திரைகளை நீங்க ஒட்டணும். அப்படி நீங்க கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமேலு அது விசாரணைக்கு வரும். இப்ப அந்த விசாரணையில நீதிமன்றம் எப்படி எந்த கோணத்திலே இந்த கேஸை கையாளும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதாவது இந்த ப்ராமிசரி நோட்டை கையில வச்சிருக்காங்க பாத்தீங்களா, ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ். அதாவது கடன் வாங்கியவர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த ப்ராமிசரி நோட்டை கையிலே வைத்திருக்கிறவர்கள் வாதின்னு சொல்லுவாங்க. அவங்கள பிளைண்டிவ் என்று சொல்லுவாங்க. அவங்க தான் கேஸ் போடுறாங்க, அவங்க தான் வழக்கை நடத்துறாங்க. அப்ப இந்த ப்ராமிசரி நோட்டை அவர் தான் எழுதி கொடுத்தாரு, கடன் வாங்கினாரு அப்படிங்கிற நிரூபிக்கிற கடப்பாடு யாருக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் பர்டன் ஆஃப் ப்ரூஃப். அதாவது அதை நிரூபிக்கிற பொறுப்பு கடன் கொடுத்தவங்களுக்கு இருக்கு. அப்ப இந்த கடன் வாங்கிய சம்பவம் உண்மை அப்படிங்கிற நிரூபிக்கிறதுக்கு அவர் சாட்சி சொல்லணும். என்கிட்ட இவர் கடன் வாங்கினாருன்னு அந்த கடன் கொடுத்ததை பார்த்து அந்த ப்ராமிசரி நோட்டை எழுதி கொடுத்தார், அவர் பேர் பிரதிவாதி. அவர் கடன் வாங்கினவர், அவர் எழுதி கொடுத்தாரு அப்படிங்கிறத சொல்றதுக்கு ஒரு அட்டஸ்டட் விட்னஸ் சாட்சி சொல்லணும். அந்த சாட்சி தெளிவா சொல்லணும். எந்த நேரத்துல கடன் வாங்கப்பட்டது, எவ்வளவு கடன் வாங்கப்பட்டது, அவர் கையெழுத்து அந்த ப்ரோனோட்ல எப்போ போட்டாரு, இது மாதிரி சில பொருண்மைகள், அதாவது நீதிமன்ற பொருண்மைகளை அவர் கோர்ட்ல சாட்சியங்களா சொல்லணும். அதெல்லாம் குறுக்கு விசாரணை பண்ணுவாங்க. சரி, இப்ப இந்த ப்ராமிசரி நோட்டு ஸ்டாச்சுட்டரி பிரிசம்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சட்டப்பூர்வமான ஒரு அனுமானம் அப்படின்னு. இந்த ப்ராமிசரி நோட்டை எழுதி கொடுக்கல அப்படின்னு எழுதி கொடுத்தவர் மறுத்தார் அப்படின்னா சாட்சியங்கள் மூலமாக அந்த கேஸை அவங்க நிரூபிக்கலாம். அதாவது எழுதி கொடுத்தாரு அப்படின்னு யாராவது ஒரு அட்டஸ்டட் விட்னஸ் அவர் பணம் வாங்கினது உண்மை, ப்ராமிசரி நோட்டு எழுதி கொடுத்தது உண்மை அப்படிங்கறத சாட்சியத்துல சொல்லி அதை கோர்ட் ஏத்துக்கிட்டதுன்னா டிகிரி பண்ணணும். சரி, இப்ப பணம் வாங்கினவங்க நான் வாங்கல அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த ஸ்டாச்சுட்டரி பிரிசம்ப்ஷனை உடைக்கிற அளவுக்கு ரிபட்டல் எவிடன்ஸ் அவங்க விடுவாங்க. அதாவது வலுவான சாட்சியை முன்னிலைப்படுத்தணும். நான் கடன் வாங்கல அப்படிங்கறத அவங்க மறுக்கணும். இல்லாட்டி இந்த பிரிசம்ப்ஷன், ஸ்டாச்சுட்டரி பிரிசம்ப்ஷன் ஆபரேட் ஆகி அது ஒர்க் ஆகும். அதைத்தான் கோர்ட் நம்பும். ஆனா இந்த ரிபட்டல் எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யார் கையில வருதுன்னா ஷிஃப்ட் ஆயிருது இவங்களுக்கு. அதாவது நான் கடன் வாங்கல, நான் பணம் வாங்கல அப்படின்னு சொல்றவங்க பேர்ல அந்த பொறுப்பு போயிருது. இப்பங்க நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். இப்ப ப்ராமிசரி நோட்டு எழுதியே கொடுக்காம யாரோ ஒருத்தர் கையெழுத்து போட்டு போர்ஜரியா தயார் பண்ணி ஒரு ப்ராமிசரி நோட்டை கோர்ட்ல தாக்கல் செய்யறாங்க, ஸ்டாம்ப் டியூட்டியும் கட்டுறாங்க, கேஸ் விசாரணைக்கு வருது. அப்ப அந்த கடன் வாங்காத அப்பாவிக்கு என்னங்க ரெமெடி அப்படின்னா அப்ப அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ரிபட்டல் எவிடன்ஸ், அதாவது இந்த சாட்சியத்தை பொய்யாக்குகிற எதிர் சாட்சியை அவங்க விடணும். அப்ப அது டினையல் ஆஃப் எக்ஸிகியூஷன் பேரு. அப்ப அந்த எக்ஸிகியூஷன் அவங்க டினை பண்ணிட்டாலே அது கோர்ட் நம்புற மாதிரி அந்த லயபிலிட்டி,
அந்த ப்ரூவ் பண்ற லைபிலிட்டி இருக்கு பாத்தீங்களா, அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து வாதிக்கிட்ட இருக்கும். சரி, சில விஷயங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ப்ரோனோட்ல இருக்கிற கையெழுத்து என்னுடையதுதான், ஆனால் அந்த ப்ராமிசரி நோட்டுக்கு எந்த விதமான கன்சிடரேஷனும் பாஸ் ஆகல, நான் பணமே வாங்கல அப்படின்னு ஒரு கட்சி பண்ணுவாங்க. அப்படி பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து சிக்னேச்சர் அட்மிட் பண்ணிக்கிட்டாங்கன்னா எக்ஸிகியூஷன் அட்மிட் பண்ண மாதிரி, கன்சிடரேஷன் பாஸ் ஆகல அப்படின்னு அவங்க ஒரு கட்சி எடுத்தாங்க அப்படின்னா அப்ப அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அவங்களுக்கு போயிடுது. அப்ப அவங்க ரிபட்டல் எவிடன்ஸ் மூலமாக, மறுப்பு சாட்சியங்களின் மூலமாக அந்த வாதியினுடைய கட்சியை அவங்க டிஸ்ப்ரூவ் பண்ணணுங்க. அப்படி பண்றப்ப வந்து என்ன ஒரு சில ஒரு பிரச்சனைகள் என்னன்னா, எக்ஸிகியூஷன் அட்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அந்த கையெழுத்து என்னுடையதுதான் அப்படின்னு சொன்னாங்கன்னா, சில கேசுகள் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது வந்து நான் ப்ராமிசரி நோட் எழுதி கொடுத்தது உண்மைதான், ஆனா அந்த தொகையை வந்து நான் திருப்பி கொடுத்துட்டேன், அவர்கிட்ட அந்த ப்ராமிசரி நோட்டை நான் திருப்பி கேட்டேன், அவர் எனக்கு திருப்பி கொடுக்க மாட்டேன்ட்டாரு, அல்லது நான் திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னாரு, கடைசி வரைக்கும் கொடுக்கல, ஆனா இப்போ வந்து கேஸ போட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி அந்த கையெழுத்து வந்து அவர்களுடையதானா இல்லையா அப்படிங்கிறத வந்து எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 45ல வந்து அந்த சிக்னேச்சரை வந்து கம்பாரிசனுக்கு அனுப்பலாம். சிக்னேச்சர் கம்பாரிசன் வந்து எப்படின்னா அட்மிட்டட் சிக்னேச்சர், அதாவது இந்த கடன் நான் வாங்கல, கையெழுத்து என்னுடையது இல்ல அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா, அவருடைய அட்மிட்டட் சிக்னேச்சரையும் இந்த ப்ராமிசரி நோட்ல இருக்கிற சிக்னேச்சரையும் கம்பேர் பண்ணி அந்த சிக்னேச்சர், அந்த ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட் வந்து அதை சொல்லுவார் ரெண்டு ஒண்ணுதான் அல்லது ரெண்டு வெவ்வேறு தான் அப்படின்னு. இப்ப இந்த அட்மிட்டட் சிக்னேச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப வந்து கடன் வாங்கினவர் ஏதோ ஒரு கிரைய பத்திரம் எழுதி கொடுத்திருப்பாரு, அதை அவர் மறுக்க முடியாது, அதுல இருக்கிற சிக்னேச்சர் அவரு தான். இப்போ வக்காலத்து அவர் போட்டிருப்பாரு கோர்ட்ல, அதுல இருக்கிற கையெழுத்து அவர் தான். அப்ப கோர்ட்ல வந்து அந்த ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட் அந்த அட்மிட்டட் சிக்னேச்சரையும் இந்த ப்ரோனோட்ல இருக்கிற சிக்னேச்சரையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி இதுதான் வந்து ஒரு கையெழுத்து அல்லது ஒரு கையெழுத்து இல்லையும். அதே மாதிரி நீதிமன்றத்திற்கு ஒரு உளத்தேர்வு இருக்கு. அது வந்து எவிடன்ஸ் ஆக்ட் 73 சாட்சிய சட்டம் தான் எல்லாத்துக்கும் முக்கியம் அடிப்படை. அதுல 73ல இந்த ரெண்டு பேருடைய கையெழுத்து ஒண்ணுதானா, இந்த அட்மிட்டட் சிக்னேச்சர்ல இருக்கிற கையெழுத்து, இந்த ப்ரோனோட்ல இருக்கிற கையெழுத்து, இது ரெண்டுமே பிரதிவாதியினுடைய கையெழுத்து தான் அப்படின்னு கோர்ட் வந்து சாட்சிய சட்டம் 73 வந்து அது ஒரு முடிவுக்கு வரலாங்க. சரி, அடுத்து வந்துங்க ஃபோர்ஜரி அப்படின்னு ப்ராமிசரி நோட் இருந்தது, அதை டிஸ்ப்ரூவ் பண்ணிடுறாங்க. இது வந்து கோர்ட்ல கேஸ் தள்ளுபடி ஆயிடும். இல்ல டிஸ்ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா வாதி ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா டிகிரி ஆயிடும். டிகிரி வந்து அந்த என்ன ஸ்டாம்ப் டியூட்டி கட்டினாங்களோ அது செலவு தொகை இதெல்லாம் சேர்த்து டிகிரி ஆகுங்க. அதுக்கப்புறம் அதை எக்ஸிகியூஷன் போடுவாங்க, அதை அரஸ்டுக்கு போடலாம், ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருந்தா ஜப்தி பண்ணலாம். இந்த மாதிரி வாதிக்கு பல ஆப்ஷன் இருக்குங்க. இந்த ப்ராமிசரி நோட்டுல வந்துங்க ஒரு ரெண்டு விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். அதாவது வந்துங்க, அதாவது அதுக்கு லிமிடேஷன் இருக்காங்கிறத நான் அந்த முந்தைய வீடியோவில் அதை சொன்னேன் நான். சரி, லிமிடேஷன் எல்லாமே இருக்கு அப்படின்னாலும் அந்த ப்ராமிசரி நோட்ல அவர் கையெழுத்து போட்டிருப்பாரு, ஆனா அதுல வந்து ஆல்டர் பண்ணிருப்பாரு. அதுக்கு பேர் மெட்டீரியல் ஆல்டரேஷன் பேருங்க. இந்த மெட்டீரியல் ஆல்டரேஷன் அப்படின்னா என்னன்னா, சில பேர் ப்ராமிசரி நோட்ல வந்து மேல வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் அப்படின்னு பணத்தை எழுதியிருப்பாங்க, கீழே கையெழுத்து போட்டிருப்பாங்க. அப்ப அந்த நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ல செக்ஷன் 20ல வந்து இது மாதிரி வந்து இன்கம்ப்ளீட்டட் ப்ராமிசரி நோட்டை வந்து பிரிமா பேசியா வந்து இவருக்கு வந்து அந்த அதிகாரம் இருக்கு, வாதிக்கு அதை ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்புகள் நிறைய இருக்குங்க, உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குங்க. ஆனா இப்ப இதுல வந்து என்னன்னா, அந்த 1 லட்சம் ரூபாயை வந்து அதுல நடுவுல பாடி இருக்கு பாத்தீங்களா, உள்ள அதுல வந்து தொகை இருக்காது. இப்ப என்னால எழுதியிருக்கோம், எழுத்துல எழுதியிருக்காது, கீழே கையெழுத்து போட்டிருப்பாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அதுல வந்து இந்த 1 லட்சம் ரூபாங்கிறத 7 லட்சம் ரூபான்னு மாத்தலாம். அப்ப அதை அவங்க வந்து பிரதிவாதி ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து மெட்டீரியல் ஆல்டரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த வட்டி விகிதத்துல வந்து ஏதாவது வந்து வட்டி குறைவாக எழுதியிருப்பாங்க, அதுல வந்து வட்டி அதிகமா போட்டு ஒரு இடைச்சொல்களை ஏற்படுத்தியிருப்பாங்க, அதுக்கு பேரு இன்டர்போலேஷன் அப்படின்னு பேரு. அது இந்த மெட்டீரியல் ஆல்டரேஷன், இந்த இன்டர்போலேஷன் இதெல்லாம் வந்து ஒரு பிரதிவாதி வந்து வெற்றிகரமாக நிரூபித்து விட்டால் அந்த ப்ராமிசரி நோட் கேஸ், அந்த ப்ரோ நோட் கேஸ் நீதிமன்றம் தள்ளுபடி செய்யும். அந்த விதத்துல வந்து இது போல வந்து நீதிமன்றத்துல வந்து சாட்சியங்களின் அடிப்படையில் தான் இது போன்ற தீர்ப்புகள் வழங்கப்படுகின்றன. இந்த வீடியோவில் சாதாரண பொதுமக்களுக்கு சட்டம் பற்றிய ப்ரோனோட் பற்றிய விவரங்கள் இவை போதும் என்று நான் கருதுகிறேன். நன்றி, வணக்கம்.